துரைக்கண்ணன் சார், இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, இந்த நாஞ்சில் சம்பத் வந்து ஒரு ஈர்ப்புமிக்க பேச்சாளர்னு. அவர் திமுகவிலிருந்து மதிமுகவுக்கு சென்றார். அதன் பின்னர் மதிமுகவிலிருந்து விலகும்போது கலசங்கள் விழுந்தாலும் கோபுரங்கள் சாய்வதில்லை அப்படின்னு சொன்னார். இதே போல் அவர் சசிகலா அந்த நடராஜன் அந்த பொறுப்பை ஏற்கும் பொழுது வான்கோழி மயிலாகாது அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையை அவர் வந்து ஒரு விமர்சனத்தை அவர் வைத்தார். இதே போல் அவர் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் அப்படி விலகும்போது, இப்போ மதிமுகவிலிருந்து விலகும்போது உடைந்த சங்கு ஒட்டாது அப்படின்னாரு. உடைந்த சங்கு ஒட்டாது, வான்கோழி மயிலாகாது, கலசங்கள் விழுந்தாலும் கோபுரங்கள் சாய்வதில்லை என்று அவர் தொடர்ந்து விமர்சனம் வைத்துக் கொண்டே வரக்கூடிய நிலையில் அவருடைய பேச்சுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல எந்த அரசியல் கட்சிக்கு சென்றாலும் அந்த அரசியல் கட்சியினுடைய தலைமையை புகழ்ந்து பேசுவது, அதிலிருந்து விலகிய உடனே அந்த தலைமைக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பது அவருடைய பாணி. உதாரணத்துக்கு மறைந்த கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கிற பொழுது அந்த இயக்கத்தின் தலைமையை வானலாவ புகழ்வார். அதிலிருந்து வெளியேறி மாற்று கருத்து கொண்டு வந்தவுடனே மிக நாரச நடையில் எல்லாம் அவருடைய விமர்சனங்கள் இருக்கும். அரசியல் களத்தில் இது போன்று ஆமா, அது வந்து அவ்வப்போது எழுகிற அரசியல் சூழலுக்கு ஏற்ப கவியரசு கண்ணதாசன் சொன்னார், இந்த மாதிரி அடிக்கடி உங்க நிலையை மாற்றிக்கிறீங்கன்னு. நான் என்ன மரமா பாறையா இருந்த இடத்துல அப்படியே இருக்கிறதுக்கு எண்ணங்கள் சிந்தனைகள் மாறுகிற பொழுது முகாம் மாறுவது இயல்பு. ஒரு இயக்கம் பிடிக்கவில்லை, ஒரு இயக்கத்தினுடைய செயல்முறை சரியில்லை, அவர்களுடைய அணுகுமுறை நடைமுறை சரியில்லை என்றால் இன்னொரு இயக்கத்தை நாடி செல்வது என்பது தவறில்லை அப்படிங்கிறார். சோ அந்த போக்குல தான் நாஞ்சில் சம்பத் அவர்களுமே தனக்கான ஒரு இடம் வருகிறது. சோ அந்த இடத்துல அந்த அரசியல் கட்சி அந்த தலைமையை புகழ்ந்துரைத்து பேசுகிறார். ஒரு கட்டத்தில் ஒரு நெருக்கடி வருகிற பொழுது அல்லது சரியான அவருக்கு ஒரு இடம் கிடைக்காத பொழுது அவர் உடனே முகாம் மாறுகிறார். முகாம் மாறி வந்த தலைமையை உயர்த்தி பிடிப்பதில் அவருக்கு நிகர அவர்தான் பார்க்கலாம். வெளியேறிவிட்டால் மிக கடுமையாக திமுக தலைமையும் சரி, மதிமுக தலைமையும் சரி, அதிமுக, நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் சார்ந்த இடங்களை புகழ்ந்துரைப்பதும் எதிர் முகாமை மிக கடுமையாக விமர்சிப்பதும் திரு நாஞ்சில் சம்பத் அவருடைய இயல்பான நிலைதான். இப்ப புதிதாக அரசியல் களத்திற்கு வந்திருக்கிற திரு விஜயனுடைய ரசிகர்கள், புதிய இளைஞர்கள், நடுத்தர வயதினர், இவங்க மத்தியில இவருடைய பேச்சு என்பது ஒரு தாக்கத்தை நிச்சயமா ஏற்படுத்தும் என்றுதான் நம்புகிறேன். ஒரு பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்வதற்கு ஒரு நல்ல ஆள் கிடைச்சிருக்கிறார் அவங்களுக்கு. தாவேக்காவில் அந்த ஒரு கொள்கைகளையோ மற்ற பிரச்சனை அந்த கொள்கை தலைவர்களை பற்றி அந்த முதல் பிரஸ் மீட்லேயே ஒரு நல்ல ஒரு அறிமுகத்தை அவர் வந்து கொடுத்தாரு. அதாவது காமராஜர்லேருந்து அண்ணாவிலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு அறிமுகத்தை கொடுத்தாரு அவர். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஆளுமை மிக்க தலைவர்கள் அப்படின்னு நீங்கள் வந்து அதிமுகவில் குறிப்பிட்டீங்க. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவங்க காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள். இப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக என்பது அவருடைய ஆளுமையினால் ஏற்கனவே அந்த அதிமுகவில் வந்து விலகிய தலைவர்களால் பெரிய அளவில் பாதிப்புகள் இதற்கு முன்பு ஏற்பட்டதில்லை. எஸ்டிஎஸாக இருக்கட்டும், அது நாவலர் நெடுஞ்செழியனாக இருக்கட்டும், காளிமுத்தாக இருக்கட்டும், பண்ருட்டியாக இருக்கட்டும், இவர்கள் விலகிச் சென்று மீண்டும் இணைந்த காலகட்டத்திலிருந்து பெரிய அளவில் சேதாரம் ஏற்படவில்லை. இந்த முறை இவர்கள் ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் விலகி இணைக்க முடியாது என்ற திட்டவட்டமாக அறிவித்து விட்டதால் அதுபோன்ற நிலை அடுத்தடுத்த தேர்தல்களில் மாறிவிடும் என்று இபிஎஸ் நினைப்பதில் என்ன தப்பு இருக்குது சார்? இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆளுமை, அவருடைய மக்கள் செல்வாக்கு, கட்சியின் 100% தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய ஒட்டுமொத்த ஆதரவு அவருக்கு இருந்தது. புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை வழிநடத்த பொறுப்பேற்ற செல்வி ஜெயலலிதா அவர்களும் மிகச்சிறந்த ஆளுமையாக, மக்கள் செல்வாக்கு மிக்கவராக, கட்சியின் 100% தொண்டர்களின் ஆதரவு பெற்றவராக அவரும் இருந்தார். இந்த இருவரும் தலைவர்களுக்கு அவ்வப்போது சில சோதனைகள் கட்சி ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ தேர்தல் ரீதியாகவோ ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீண்டெழுந்து கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் சாமர்த்தியம் அவரிடம் இருந்தது. குறிப்பாக மக்கள் செல்வாக்கும் தொண்டர்கள் பலமும் இருந்ததால் அவர்களால் அது சாத்தியப்பட்டது.
இல்ல நான் என்ன அதனாலதான் அவங்க துரைக்கணும் சார், நான் என்ன கேட்கறேன்னா, இது வந்து ஒரு அது நெடுஞ்செழியன் காலத்துல இருந்து இப்போ திருநாவுக்கரசர், எஸ்டிஎஸ் எல்லாருமே வந்து எம்ஜிஆரை எதிர்த்தாங்க, ஜெயலலிதாவை எதிர்த்து அவங்க பல்வேறு அணிகளாக பிரிந்த போதிலும் பெரிய அளவில் அதிமுக வாக்கு வங்கியில பாதிப்பை ஏற்படுத்த முடியவில்லை. இப்போது அந்த பாதிப்பை ஏற்படுத்துவாங்களா ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா? அதான் கேட்கிறேன். அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன். அந்த தலைவர் காலத்தில் இருந்த அந்த ஒட்டுமொத்த தொண்டர்களின் நிர்வாகிகளினுடைய ஆதரவு என்பது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பதால் அது ப்ரூஃப் ஆயிட்டது, வந்து அது ப்ரூவ் ஆயிருக்கு. ஆமா 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 ப்ரூஃப் ஆகுது, ப்ரூஃப் ஆயிட்டு இருக்கு. நீங்க இந்த தேர்தல் 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் இருக்குல்ல, அந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை சந்தித்திராத ஒரு பெரும் தோல்வி, பின்னடைவு, சரிவை சந்தித்திருக்கிறது. கள யதார்த்தம். சரி, 15 தொகுதிகள்ல 3வது இடம், ஒரு தொகுதியில 4ஆம் இடம், 7 தொகுதிகள்ல கட்டுத்தொகை இழந்துருச்சு. இந்த 234 தொகுதிகளிலே வாக்கு சதவீதத்தை பார்த்தால் 11 தொகுதிகள்ல தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்று இருக்கிறது. அப்போ இந்த சரிவை, பின்னடைவை சரிப்படுத்துவதற்கு தான் திரு செங்கோட்டையன் உட்பட அந்த 6 முன்னணி தலைவர்களும் போய் அவற்றை வலியுறுத்தினாங்க. அந்த காலம் முதலே அவருடைய அந்த பிடிவாத போக்கால் கட்சியில் பலரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். நீங்க 2026 தேர்தல் தோல்விக்கு பிறகுதான் எத்தகைய பின்னடைவு, சரிவு, இந்த கட்சியை எங்கே போய் நிறுத்தி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி என்பது தெரிய வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு ஒரு 21-22% நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு, பாஜக அணிக்கு என்டிஏ ஒரு 18% 22-18 ஒரு 40% வாக்குகள் இருக்கிறது. ஆனால் ஒரு 46-48% வாக்குகள் பெற்றால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏவில் பயணித்தவர்கள் இப்ப இருக்கிறாங்களா? ஒரு பெரிய கேள்விக்குறி. உதாரணத்திற்கு திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரன் ஆதரவு வாக்குகள் ஒரு 2-3% இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏவுக்கு கிடைத்திருக்கும். அப்ப அதுல ஒரு 3%, பாமக எடுத்துக்கிட்டா அது ஒரு 2%, ஒரு 5%. ஏற்கனவே இந்த இடைவெளி என்பது ஒரு பெரிய அளவுல 6%, 7% என்கிற அளவில் இருக்கிற பொழுது இது வெற்றி சாத்தியம் இல்லை. எனவேதான் இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒன்றிணைத்து வலிமை மிக்க அதிமுகவை கொண்டு வந்து ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்தால் மட்டுமே எதிர்வரும் 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அணியை திராவிட முன்னேற்ற கழக அணியை வீழ்த்த முடியும் என்கிற யதார்த்தத்தை திரு எடப்பாடி பழனிசாமி உணரவில்லை. அவரை உணர்த்துவதற்காகத்தான் முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. ஓஹோ,